சார் வணக்கம். வணக்கம். பாஜக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு அலையன்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அதிமுகவை நெருங்கி போறாங்க. செங்கோட்டையன் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துது, அமித்ஷா அவர்கள் நடத்துறாரு, அதே மாதிரி இபிஎஸோட நடத்துறாரு. இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதிமுகவுக்கு உள்ள பிரச்சனைகள் வருது. செங்கோட்டையன் அவர்கள் சில சிக்கல்கள் எல்லாம் அதிமுக உள்ள ஏற்படுத்துறாரு. அதே போல அடுத்தது தமிழக பாஜகக்குள்ளேயும் சில சிக்கல்கள்லாம் வருது. இப்ப அதிமுகவும் பாஜகவும் சேரணும்னா அண்ணாமலை அவர்களுக்கு அங்க ஒரு சிக்கல் ஏற்படுது. இப்ப பார்த்தோம்னா பாமகக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஏற்படுது. ஏன்னா இப்ப பிஎம்கேவை பொறுத்தளவுல ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஸோ இப்போ பாஜக நிறைய எஃபர்ட்டை போட்டு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்ற முயற்சி எடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ்குள்ளெல்லாம் சின்ன சின்ன குழப்பங்கள் வருது. குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக பிஎம்கேவும் சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? ஆமாம், போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அவர் பெரிய டாக்டர் இல்லை நம்ம ஏடிஎம்கேட போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்ததாகவும், ஆனால் இவர் அன்புமணி வெளில வேணான்னு. ஏன்னா வட மாவட்டங்களில் அந்தளவுக்கு பிஜேபி இன்னும் செல்வாக்கு ஆகலை, கொங்குல இருக்க அளவுக்கு இங்கே செல்வாக்கு ஆகலை. அதனால் அவங்க அதிமுகவுக்கு அங்கெல்லாம் ஓட் பேங்க் இருக்குது. அப்போ அவங்களோட சேர்ந்து போனோம்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய பலத்தையும் காட்டும்போது, சமூக பலத்தையும் சேர்த்து எடுக்கும்போது நம்ம வெற்றி பெற்றலான்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருந்தாலும் இருந்துக்கலாம். ஏன்னா இன்னும் வட மாவட்டங்களில் அந்தளவுக்கு வேரூன்றி வளரலை பாஜக. அதனால் அப்பயே கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ திரும்ப நெருங்கி வரும்போது, இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்கும்போது இப்போ ரெண்டு பேருக்குள்ள ஒருவேளை இன்றைக்கி அந்த கூட்டத்தில் அவர் அன்புமணியும் உட்கார்ற மாதிரி இருந்துச்சா என்னன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா 7 சீட்டு போடப்பட்டதுன்னு பேச்சு வந்துச்சு. அது எதுக்காக 7 சீட்டு போட்டாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவர் டிடிவி திடீர்னு உடல் சரியில்லைன்னா அவர் மருத்துவமனையில் இருக்கார், ஓபிஎஸ் அவர் பெரிய குளத்தில் இருக்கார். யாருமே அங்கே கூட்டணி அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. ஒன்றும் அந்த அந்த இருக்கைகள் யாருக்காக போடப்பட்டதுன்னு நமக்கு தெரியாட்டியும் கூட ஊடகங்களில் பேசப்படுறத வச்சு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. அப்போ பாமகவை பொறுத்தளவில் அவர் வேணாம் ஏடிஎம்கேக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்க மாதிரியும், இவர் அதுக்கு முரண்படுறதுனால தான் இந்த தலைவர் பொறுப்பே அவரை எடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பொறுத்து தான் பார்க்கணும். பட் பாமக எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது பாமகவுக்கு? ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கூட தான் போய் ஆகணும். இதில் என்ன பெரிய கருத்து முரண் இருக்க வாய்ப்பு இல்லை? அவங்க 2 பேரும் இன்னும் போகிறாங்களான்னு பார்ப்போம், அவசரப்பட வேணாம், அதுக்குள்ளே போய் உட்கார வேணாம் அப்படின்றது கூட இதாக இருக்கலாம். இல்லை ஒருவேளை திமுகவுக்கு போகிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குமான்றது நமக்கு தெரியல. ஏன்னா அப்படி ஒருவேளை இருந்தால் அப்படி ஒரு பேச்சு இருக்குது. கரெக்ட். ஆமாம், அவர் பாமகவோட போயிடுவாரோ அப்படின்னு பெரிய டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் சில பேருக்கு கிளப்பப்படுது. அப்படி போனதும் ஒரு கஷ்டமான வேலை தான். ஏன்னா அங்கே ஏற்கனவே விசிகா இருக்குது. அவங்க ஏறக்குறைய இப்போ தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல தேர்தல்களாக அவர் அங்கே இருக்கார். இப்போ வெளியே போயிடுவார் அப்படின்னு பேசப்பட்டப்போ கூட அவர் இல்லைன்றதை நிரூபித்து அவர் அங்கேயே தான் இருக்கார். இப்போயும் உள்ளே இருக்கார் கூட்டணியில். ஆதவ அர்ஜுன் பிரச்சனை கிளப்பினா கூட ஆதவ அர்ஜுனை பழி கொடுத்தாரே தவிர கூட்டணியை இது பண்ணல. அதனால் அங்கே ஒரு விசிகாவை விட்டுட்டு இவ்வளோ நாள் கூடவே இருக்க விசிகாவை விட்டுட்டு பாமகவை பிடிப்பாங்களா, அல்லது 2 பேரையும் ஒரே கூட்டணியில் அக்காமடேட் பண்ண முடியுமா? ஏற்கனவே கமலஹாசன் வந்திருக்காரு. நீங்கள் ஏற்கனவே போன தடவை சீட் ஷேரிங்கே ரொம்ப பெரிய டஃப்பாக தான் இதாக இருந்துச்சு. எல்லோரும் 6 சீட்டுக்குள்ளே சுருக்கி பண்ணி தான் பண்ணார். இப்போ கமலஹாசன் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சில இடங்களாவது கொடுக்கணும். அப்போ இது வந்துச்சுன்னு வைங்க, இவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வருவார். ராமதாஸ் வந்தார்னா ஏன்னா ஒரு 20க்கு மேலே சீட்டை எதிர்பார்த்து வருவார். அப்போ அப்படிங்கும்போது அவரை அக்காமடேட் பண்ண முடியுமா? 2 பேரும் அவங்க ஒரே உரையில் இருப்பாங்களா? 2 கத்திகள் இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வருவார் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதை. ஏன்னா தேமுதிகிட்ட வேறு பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. திமுக அங்கேயும் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவங்கள கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். ஆமாம், அப்படிங்கும்போது அவங்க எப்படியும் குறைஞ்சது 10 to 15 சீட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ இவங்களை எல்லாத்தையும் ஒரே அணியில் வச்சு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கலாம். ஆனால் அதை ஷேர் பண்ண முடியுமான்றது கஷ்டமான விஷயம். அதில் இவங்க 2 பேரும் ஒரே உரையில் 2 கத்தி இருப்பாங்களான்னு சந்தேகம். அதனால் இவருக்கு ஆப்ஷன் ஏடிஎம்கே கூட்டணி தான் இவருக்கு சாதகமான கூட்டணி பாமகவுக்கு. ஆனால் அது பிஜேபி சேர்ந்து ஒன்றா வந்துட்டாங்கன்னா ஈஸியாக போயிடும் அந்த கூட்டணி. இல்லைன்னா இந்த அப்பா மகன் உறவு இன்னும் அது போக நமக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ இவரை கொண்டாந்தார், மகள் பிள்ளை பையனை கொண்டாந்தார் முகுந்தனை. அது சர்ச்சைக்குள்ளாச்சு. அது இன்னமும் அவரால் செயல்பட முடியாத நிலமையில தான் இருக்கார் முகுந்தனை. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். அது காக்கை உட்கார பணம் அமித்ஷா வந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு அறிக்கையில் கூட கருணாநிதியை பாராட்டி அவர் ராமதாஸ் ஒரு இது பண்ணியிருக்காரு, சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதனால் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து நம்ம ஊடகங்கள் ஒரு கணக்கு போடுறாங்க, ஒருவேளை இப்படி போவோமோ அப்படின்னு சொல்லி.
ஏன்னா இன்னொரு 6 மாதத்துக்கு இப்படி தான் பரபரப்பாக எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் வந்து பேச்சுவார்த்தைகள் மேபி கொஞ்சம் அரசல் புரசலாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டணி மேபி இருக்கலான்னு. பட் கூட்டணியில் பிஎம்கேவை அகாமடேட் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கும் நிறைய சீட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவில் பிஎம்கேவை உள்ளே கொண்டு வரது அந்த வகையில் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பிஎம்கே விசிகே 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறதும் கஷ்டம். ஆமாம். ஸோ அவங்க 2 பேரோட அரசியல் வந்து பொருந்தி போகாது. யாராவது ஒருத்தங்க தான் ஒரு கூட்டணியில் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து விசிகே பெட்டரா இருப்பாங்களா, பிஎம்கே பெட்டரா இருப்பாங்களா? அவங்க கூட்டணி அதான் சொன்னேன், பிஎம்கே தான் பெட்டரா இருப்பாங்கன்னு நினைக்கலாம் அவங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இத்தனை வருஷமாக கூடவே இருந்துட்டார், நல்லதுலையும் கெட்டதுலையும் கூடவே நின்று இருந்துட்டார். இப்போ அவருக்குமே வந்து சரி இவங்களோட இருந்து நம்ம ஒரு இப்போ 2 சீட்டு ஜெயிச்சு ஒரு அங்கீகாரத்தை, கட்சியின் அங்கீகாரத்தை வாங்கியிருக்கார், 2 எம்பி சீட் ஜெயிச்சு. ஸோ அவருக்கு ஒரு நிரந்தர சின்னம் கிடைக்கும். இந்த தடவை வந்து ஒரு அதுக்கேற்ற மாதிரி சீட்டுகளை கூட கேட்பார். நான் அந்த இப்போ அசம்பிளிலையும் ஜெயிச்சு அந்த அங்கீகாரத்தை வாங்குறேன்னு சீட்டு கூட கேட்பார். அதனால் வந்து அதை உரிமையாக கேட்கணும். இப்போ திரும்ப போகிற இடத்துல போய் சீட்டு கூட கொடுத்து ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா இது வந்து அரித்மெட்டிக்லி ப்ரூவ்டு ஒரு கூட்டணி. ஏன்னா அதில் கமலஹாசன் அடிஷனலாக வந்திருக்காரு, தேமுதிகவும் வந்தாலும் வரணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு இணக்கமான சூழ்நிலையோடு தான் இப்போ இவர் நடந்துகிட்டு இருக்காரு. அப்பப்போ சில இந்த போதை ஒழிப்பு மாநாடு, வேங்கை வெயில் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை வரும்போது சில கண்டன குரல்கள் இதெல்லாம் கொடுத்தா கூட அவர் சுமூகமாக தான் கூட்டணியோட இருக்கார் திருமாவளவனை பொறுத்தளவில். அதனால் அவர் வந்து அவரை உடனே இப்போ உதறி தள்ளுற மாதிரியான சூழ்நிலை அங்கே இல்லை. பாமக தான் அவங்களுக்கு பெட்டர்னு நினைப்பாங்க. ஏன்னா வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையான்றதை விட கொஞ்சம் கூட பாமக இருக்குது அப்படின்னு தான் ஒரு தோற்றம் இருக்குது. அதனால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். ஆனால் அந்த கூடவே இருந்து செட் ஆகியிருக்கப்போ அதை குறைக்க வேணாம், அந்த ஒரு கரும்பு கட்டை கலைக்க வேணான்னு தான் பார்ப்பாங்க. கடைசி ஒரு சின்ன ஒரு விஷயம் சார், இப்போ பிரதான திராவிட கட்சிகள்னு பார்த்தோம்னா திமுக, அதிமுக, அதை தாண்டி நிறைய சிறிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், விசிகே, எம்டிஎம்கே, டிஎம்டிகே, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இந்த சிறிய கட்சிகள் கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இல்லை உண்மைதான், அது வந்து பலவீனப்பட்டு தான் இருக்காங்க. நிறையா வந்து அவங்களால நினச்ச கருத்து சொல்ல முடியல. முன்னையோட இப்போ பலவீனப்பட்டிருக்காங்கன்றீங்களா? ஆமாம், இப்போ வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இப்போ முன்னாடியாவது வந்து அதிமுகவோட திமுகவோட அப்படின்னு போக வேண்டிய நிர்பந்தமாக இருந்துச்சு. இப்போ திமுக விட்டு போக முடியாதுன்ற மாதிரி நிர்பந்தம் வந்துருச்சு. ஏன்னா அதிமுகவோட பிஜேபி கூட்டணின்னாவே நீங்கள் இங்கே இருக்க 2 கம்யூனிஸ்ட் போக முடியாது, வைகோ போக முடியாது, விடுதலை சிறுத்தைகள் போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி பூரா வேறு வழியில் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் சாய்ஸே இல்லாமல் போயிடுது. அப்படிங்கும்போது இவங்களோட குரலை வந்து தாண்டி ஒழிக்க முடியல, சொந்த கருத்துக்களை சொல்லவே முடியல. ஒவ்வொரு கட்சிகளும் சொந்த கருத்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ சமீபத்தில் கூட ஒரு எம்பிகிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த மாதிரி நீங்கள் என்னங்க ஒரு கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்றாங்க, ஏதாவது இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் மோசமாயிருச்சு, போதை பழக்கம் அதிகமாகிடுச்சுன்னு ஏதோ ஒரு அறிக்கையாக விட்றாங்க, நீங்கள் அதை கூட செய்ய மாட்டேங்கிறீங்களா அப்படின்னா, அவர் வந்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சின்னு அப்படின்னு கூட்டணி கட்சின்னு இருந்துட்டாரு, நம்ம வந்து அவங்க ஆட்சியினுடைய தவறுகளை வெளியே சொல்லக்கூடாது, என்ன அதை போய் அவங்கள்ட்டே சொல்லணும், தலைமையிட்டே போய் சொல்லணும், உங்கள் ஆட்சியில் இந்த தவறு இருக்குது, இதெல்லாம் பார்த்துங்க சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லணும், வெளியே போய் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. அதுதான் வந்து ஒரு நல்ல கூட்டணிக்கான தர்மம் அப்படின்றாரு. ஸோ அந்தளவுக்கு செட் ஆகிட்டாங்க. வெளியே சொல்லக்கூடாது அந்த குற்றச்சாட்டுக்களை, ஒரு அரசை பற்றி விமர்சனமே வைக்கக்கூடாது கூட்டணி கட்சியில் இருந்தா அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஒரே கட்சியை நம்பி முன்னாடி ஆப்ஷன் மாறி மாறி போவாங்க. இங்கே ஒரு இது பண்ணும்போது ஒரு எரிச்சல் வந்து இங்கே கோவம் வந்துச்சுன்னா அதை காட்டுறதுக்கு எதிர்பக்கம் போவாங்க. இப்போ எதிர்பக்கம் போக முடியலன்றனால இங்கே வந்து இவங்க எல்லாருடைய பலமும் குறைந்திருக்குன்னு தான் உறுதியாக நம்ம நம்பலாம். அவங்களோட பலம் குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க சார்? இப்போ ஒரு சைடில் என்டிகே, பாஜகலாம் ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க தமிழ்நாட்டில், இன்னொரு சைடில் டிவிகே மாதிரி புது கட்சி உள்ளே வருது. ஸோ அதுதான் காரணமாக வேறு காரணங்கள் இருக்கா? இல்லை அதுதான் காரணம். இப்போ வந்து இப்போ கூட அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து திமுக வேணாம் அப்படின்னு அவங்க நினச்சா கூட போகிறதுக்கான இடம் இல்லை. நீங்கள் தனியாக நின்று அவங்க பல தடவை அசிங்கப்பட்டாங்க, இனிமேலாம் தனியாக போய் நின்று அவங்க வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கட்சியுமே கூப்பிடாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை கூட ஓட்டு குறையும். ஏன்னா தனியான ஒன்றும் வராதரா அப்படின்னு சொல்லி நம்ம வாக்கை மாற்றி போடுவோன்னு அந்த கட்சி மெம்பர் கூட மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் தனியாக இருந்தாங்கன்னா அதான் கதியாகும். அவங்களாம் 1% ஓட்டு வாங்குற கூட வாய்ப்பு குறைவாக இருக்கும். அந்தளவுக்கு இதாகிடுச்சு. கட்சியினுடைய இதுவும் பலமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ப்ளஸ் வந்து தனித்து நிற்கும் போது நிறைய பேர் நம்ம ஆதரவாளர்களே ஓட்டு போடாத சூழ்நிலையே வந்துடும். அதனால் இவங்களாம் நம்பி போக முடியாது. போகலான்னா இப்போ ஒரு விஜய் வந்து இப்போ அவர் ஒரு 15% இப்போ 20% ப்ரூவ் பண்ணுறாருன்னு வைங்க,
அப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓ அங்கே போகலாம், அந்த 20 30 ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும். இப்போ வந்து சீமானோட போகிறதுக்கும் முடியாது, விஜய் என்னென்னு ப்ரூவ் பண்ணவே இல்லை, அவசரப்பட்டு போயிடக்கூடாது, போனால் என்ன ஆகுமோன்னு தெரியாதுன்னு ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் போய் மக்கள் நல கூட்டணியை பார்த்து ஒரு சூடு கண்ட பூனை இவங்கெல்லாம். தனியாக போய் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், விஜயகாந்தை ஒரு சீஃப் மினிஸ்டராக வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடைசி அவங்க எல்லாத்தையும் கூட்டினா 13% வர வேண்டியது 6% சுருங்கி போயிடுச்சு. அவங்க தனித்தனியாக வாங்கின வாக்குகள் நீங்கள் கணக்கு பண்ணி அவங்க ஓட் பேங்க்னு கணக்கு பண்ணிங்கன்னா 12க்கு மேலே போயிருக்கணும். ஆனால் அது 6ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த கூட்டணி கட்சி எல்லாருமே சூடு கண்ட பூனைகள். அதனால் வந்து திரும்ப அந்த விஷ பரீட்சையை திரும்ப செய்ய மாட்டாங்க. அதனால் இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அதுக்கு கட்சிக்கு நிதி வாங்கிட்டு நிம்மதியாக போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் வந்துடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு பலம் போயிடுச்சு, பேசுறதுக்கான குரல் குறைஞ்சிருச்சு. சார், இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாமகவை பொறுத்தளவில் உள்ளுக்குள்ள அதிருப்தி இருக்கா? ஏன்னா இப்போ 24 கம்ப்ளீட்டாக அவங்க வாஷ் அவுட்டு, 21 பெருசாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ மேபி தவறான கட்சிகளோட கூட்டணி வைத்தனால பாமக சரியா பெர்ஃபார்ம் பண்ணாமல் பலவீனப்பட்டு போயிட்டாங்க, 2 எலெக்ஷனில் ரொம்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்ற ஒரு அதிருப்தி உள்ள இருக்கா? கண்டிப்பாக இருக்கும்ல. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மாறி மாறி கூட்டணி வச்சு ஜெயிக்கிற கட்சியோடய கூட்டணி வச்சு அவங்க ஒரு பவர்ஃபுல்லான கட்சியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க சில ராங் டெசிஷன்ஸ்னால கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுற மாதிரியான ஒரு தோற்றம் வந்துருச்சு. அதனால் உள்ளுக்குள்ளேயே அங்கே நீங்கள் ஒன்று கடைசி நேரத்தில் போய் அங்கே உள்ள அந்த எந்த மாதிரி எலெக்ஷனில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு சௌமியா நிற்கிறாங்க பார்லிமெண்ட்லனா, அந்த தொகுதி பூரா கடுமையாக வேலை பார்த்து அங்கே இருக்க எல்லாம் அவங்க சமூகத்தை முழுக்க அவங்க சமூகத்தை வந்து போல் பண்ண வச்சு இவங்களுக்கு ஆதரவு பண்ண வச்சு அது மாதிரி எடுக்கிறாங்க. விக்கிரவாணி இடைத்தேர்தலே அதே மாதிரி தான் பண்ணாங்க. 25,000 ஓட்டு கொண்டு வந்தாங்க கஷ்டப்பட்டு. ஃபுல்லாக இறங்கி சமுதாய ரீதியாக தான் பேசுகிறாங்க, அரசியல் ரீதியாக பேசலை. அவங்க சமுதாய ரீதியாக பேசிடுறாங்க போய். ஸோ சமுதாய ஓட்டுகள் தான் கிடைக்கிதே தவிர அந்த சமுதாயத்தை ஓட்டுகள் எங்கள் ஓட்டுகள்னு எப்பயுமே வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் பார்கெனிங் பண்ணுறாங்க. அதனால் வந்து இவங்க பலகீனப்பட்டாலுமே அந்த சமூக உணர்வு கடைசி நேரத்தில் அவங்க ஓட்டு தான் வாங்குறாங்க, அவங்கள திரும்ப சரி பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ கெட்ட பேர் வருது, இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சார் அப்படிலாம் சொல்லி இவங்களே. இப்போ திமுகவுடைய ஒரு வன்னியர் வேட்பாளர்னு வச்சுக்கோங்க, அவர் போய் சொல்லுவார், டாக்டர் பெரியவரும் பெரிய டாக்டர் சின்ன டாக்டர் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறை என்ன செஞ்சாங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. சமயத்தில் பொது தேர்தலில் மாற்றி வாக்குகள் விழுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் போய் நீங்கள் இப்போ சௌமியா ஃபேமிலி, அவங்க அன்புமணி ஃபேமிலி அவங்களே நிற்கிறாங்க, இல்லை இடைத்தேர்தலில் இது மான பிரச்சனை, நமக்கு இந்த ஓட்டு வரலைன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு இறங்கினாங்கன்னா அது வருது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வட மாவட்டங்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து வன்னியருக்கு எதிரான ஓட்டுன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் வன்னியருக்கு பாமக நினைச்சுன்னா பாமகக்கு எதிராக ஒரு ஓட் பேங்க்கு போலரைஸ் ஆகும், அதுவும் இருக்குது. அது வந்து விசிகா மட்டும் கிடையாது, மற்ற நான் வன்னியர் கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, முதலியார் உடையார் இந்த மாதிரி மற்ற கம்யூனிட்டி அவங்களே வன்னியருக்கு எதிராக இந்த இடத்துல இவங்க தான் பெரிய ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் ஆகிடக்கூடாது, அப்புறம் நம்ம பலவீனப்பட்டு போயிடுவோம், அதனால் நம்ம எல்லாம் ஆன்டி வன்னியர் பூரா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி பல தொகுதிகளில் அது போலரைஸ் தான் ஆகுது. அது ஆனால் பாஜகவை பொறுத்தளவு உங்களுக்கு தமிழ்நாடு ஏன் இந்த பாயிண்ட்ல ரொம்ப தேவையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பெரிய கட்சிகள் இருக்கு, அவங்கெல்லாம் கூட இந்த அளவுக்கு கூட்டணி நோக்கி நிறைய விஷயங்கள் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக தான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப அக்ரெசிவாகவும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பாஜகவுக்கு ஏன் இந்த பாயிண்ட்ல தமிழ்நாடு ரொம்ப அவசியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் அவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து அவங்க எல்லா ஸ்டேட்லேயும் வளரணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து பாஜகவான எதிர் கருத்துக்கள் நிறையா முன்வைக்கப்படுது அப்படின்னு வந்து ஒரு ரிபல் ஸ்டேட் மாதிரி இது இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஹிந்தியனா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு மும்மொழி கொள்கைனா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு டீலிமிட்டேஷன்னா அதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு மைய அரசுக்கு எதிராகவே ஒரு இங்கே ஒரு இது தூண்டப்படுது. அதனால் அதை ஆஃப் பண்ணணும், அங்கே நம்மளுடைய வளர்ச்சியை காட்டணும், நமக்கேற்ற மாதிரியான பல கட்சிகளை கூட்டணி சேர்ந்தால் அந்த எதிர்ப்பை வந்து தணிக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி எதிர்பார்க்கறது இயல்பு தானே. கரெக்ட். அதை நோக்கி அவங்க போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ இப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது பாஜகவுக்கும் இப்போ அதிமுக தேவை, அதிமுகவுக்கும் பாஜக தேவை. ஏன்னா இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் பிரிஞ்சிருக்கும் போது ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க, இந்த கூட்டணி கண்டிப்பாக உருவாயிரும்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த கூட்டணி ஒரு இயல்பாக இருந்த கூட்டணி தாங்க, போன அசம்பிளி எலெக்ஷனில் இருந்த கூட்டணி தான். அதை இடையில விட்டது தான் தப்புன்னு தான் பல பேர் பேசுகிறாங்க. அதுக்கு அண்ணாமலையும் காரணம், எடப்பாடியும் காரணம்னு 2 கட்சியிலையுமே வருத்தப்படுறாங்க. அது இணைந்தே போயிருந்தால் இப்போ அடுத்த தேர்தல் வரைக்கும் இப்போ பிரச்சனையே இருந்திருக்காது. ஒரே 2 பேரும் நல்லா இணக்கமாக போயிட்டு இருந்திருக்கும். இப்போ எதிர்த்து ஒரு அரசியல் உள்ளாட்சி தேர்தலையே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்க, அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப ஒட்டினாலும் எந்த அளவுக்கு இது ஒட்டும், எந்த அளவுக்கு இது மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்றதே இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதுலேயே வந்து இப்போ பிஜேபியோட போனால் அண்ணாமலை வந்து நான் ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க கண்டிஷன் போடுற அளவுக்கு அதிமுக இல்லை. போய் அமித்ஷாட்ட போய் நீங்கள் அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தா மாற்றினீங்கன்னா நல்லா இருக்குன்னு வேணால் சொல்லியிருக்கலாமே தவிர மாற்றி தான் ஆகணும் அப்போ தான் நம்ம கூட்டணிக்கு வருவோன்னு சொல்கிற லெவலில் இப்போ அதிமுகவும் அவ்வளோ பலமாக இல்லை. ஏன்னா அவர் முதலே சொன்னார்ல, அதிமுகவோட ஒருவேளை கூட்டணி போகணுன்னு இருந்தால் நான் வந்து என் தலைமை பொறுப்பில் வந்து சாதாரண தொண்டனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவரே சொன்ன ஒத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் அவர் வந்து நீ ஒருவேளை கட்சி இப்படி தான் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா என்னை விட்டுருங்க, நான் போய் அந்த கூட்டணியில் போய் நான் தலைவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களோட, ஏன்னா அவர் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டவர், ஊழல் ஃபைல்ஸ் வெளியிட்டவர், திரும்ப அடுத்து வெளியிடுவேன்னு வேற சொன்னவர். அதனால் வந்து அதனை பற்றி ஒரு நெகட்டிவை பற்றி அதிமுக பற்றி பேசியிருக்காரு. ஜெயலலிதா பற்றி பேசினார், அண்ணாவை பற்றி பேசியிருக்காரு நெகட்டிவாக. ஸோ அவருக்கு வந்து அதுவும் ஒரு திராவிடர் கழகம். அந்த திராவிடர் கழகத்தோடு நமக்கு பெரிய இணக்கமான சூழ்நிலை வராது அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் அதை நம்ம. ஸோ அதனால் வந்து இப்போ அண்ணாமலையாக அது ஒதுங்கி இருக்கலாம். அவர் அண்ணாமலையை வந்து இவங்க தான் ஒதுக்குறாங்க, தூக்க சொல்கிறாங்கன்றத அர்த்தம் இல்லை. நீங்கள் கூட்டணி வச்சுங்க, நான் விளைவிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் அவர். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கிரவுண்டில் நிறைய சர்வேஸ்லாம் எடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு உண்டு. களம் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ 24 டேட்டா வச்சு பார்க்கும்போது என்டிஏ அலையன்ஸுக்கு 18% இருக்குது, ஏடிஎம்கேவுக்கு அரௌண்ட் ஒரு 20% இருக்குது. ஸோ கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 40% வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது, ரஃபாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா. அப்படி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுமா, இல்லைன்னா 26ல இந்த கணக்குகள்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்பயுமே நீ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அடுத்த எலெக்ஷனுக்கும் இது அசம்பிளி எலெக்ஷனுக்கும் மாறி மாறி தான் மக்கள் வாக்களிப்பாங்க. அப்படி தான் பல தடவை என்னை நம்பி இந்திரா காந்திலாம் வெற்றி பெற்றோன்னிக்க போய் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சி அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயிச்சு, அசம்பிளியில் எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்துட்டார், பார்லிமெண்ட்டில் இந்திரா காந்தி ஜெயிச்சுட்டு அந்த நம்பிக்கையில் மக்கள் மாறிட்டாங்கன்னு நினச்சி போட்டாங்க. ஆனால் தமிழக மக்களை பொறுத்தளவில் எதுக்கு அவங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி போடுவாங்க, அசம்பிளிக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. அதனால் இதில் வந்து இப்போ அப்படியே இப்போ வாங்கின என்டிஏ வந்து அந்த 18 அப்படியே எடுத்துருவாங்களா அப்படின்றதுல ஒரு இது இருக்குது. இப்போ இவங்க தேமுதிகவோடு சேர்த்து 23 எடுத்தாங்க. அது இப்போ அது வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 18 வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ வந்து மோடின்னு ஒரு இது வந்துச்சு, மோடிக்காக போடுற ஓட்டுன்னு. இப்போ வந்து மோடி இங்கே சிஎம் ஆக போகிறதில்ல. அப்போ இங்கே சிஎம் கேண்டிடேட் யாருன்னு வரும், யார் வரணும் யார் வரக்கூடாது, 2 விதமானது இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் ஓட்ஸ் இருக்கும், இன்னார் தான் திரும்ப வரணும், ஸ்டாலின் தான் திரும்ப வரணும்னா ஒரு பாசிட்டிவ் ஓட்டு, ஸ்டாலின் வரக்கூடாது அப்படின்னா நெகட்டிவ் ஓட்டு. இந்த நெகட்டிவ் ஓட்டு ஒரே இடத்துல குவியணும். அப்போ தான் வந்து அந்த நீங்கள் அந்த கூட்டணியை விட பலமான கூட்டணி அமையணும், அதை நோக்கி ஓட்டு குவியணும். ஆனால் ஏற்கனவே இங்கே சீமான் பிரிக்க போகிறாரு, விஜய் பிரிக்க போகிறாரு. அப்படி இருக்கப்போ வந்து அதிமுகவும் இதுவும் எல்லாம் சேர்ந்தா கூட அது எந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய கூட்டணி அமையுமான்றதை இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நம்ம கணிக்க முடியாது. ஒரு சைடில் இந்த ஓட்டுகள்லாம் பிரித்தாலும் இன்னொரு சைடில் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு இல்லையா? 21ல் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேவுக்கு இல்லை, இப்போ இருக்குது. அது எப்படி பெருசாக இருக்கா கிரவுண்டில் எப்படி? இல்லை, என்ன நம்ம முழுமையாக சர்வேக்குன்னு போகல. நம்ம இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி எப்பயுமே இருக்கும். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது தான், நீங்கள் எப்பயுமே ஜெயிக்கிற கூட்டணி 40% 45% அதை வாங்கி தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கும் போதே அவங்க 55% எதிர் ஓட்டு ஆன்டி இன்கம்பன்சியோடு தான் வர்றாங்க. கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வரும்போதே 55 எதிராளிகளை வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போ அந்த 55 பேரும் அந்த ஆட்சி காலம் பூரா எதிராக தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ வந்துட்டானே, இப்படி பண்ணுறானே, இதுக்கு தான் அவனுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னு இருக்கும். அதனால் ஆன்டி இன்கம்பன்சிலாம் எப்படி இருக்கணும், கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் போன தடவை திமுகவுக்கு போட்டேன், ஆனால் இப்போ ஏன்டா போட்டேன்னு வருத்தப்படுறேன், அடுத்த தடவை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே எதிர்த்து ஓட்டு போட்ட சீமானுடைய வாக்காளர்களோ அல்லது அதிமுக வாக்காளர்களோ பிஜேபி வாக்காளர்களோ அவங்கெல்லாம் இதே புலம்புனாங்கன்னா அது ஆன்டி இன்கம்பன்சி ஆயிடாது. ஏன்னா அதனால் வந்து அந்த 45% குறைகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 5% குறையலாம். 5% குறைஞ்சாலுமே நீங்கள் வந்து இதில் வந்து சில திட்டங்களில் ஏற்றிருக்காங்க இவங்க. இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தது, அதில் தான் நிறைய பெண்கள் ஓட்டு திமுக கூடி இருக்குன்னு சொல்லி, ஏன்னா பெண்கள் பூத்தை வச்சு பார்க்குறாங்க எங்கே விழுந்துருக்குன்னு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பூத்தை எடுத்து ஆண்கள் பெண்கள் பூத்தில் பெண்களுக்கு எவ்வளோ டிஎம்கேக்கு விழுந்துருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ பெண்கள் ஓட்டு கூடி இருக்கிறத பிஜேபி டிஎம்கே உறுதிப்படுத்தியிருக்கு. நம்ம பார்த்தோம்னா, நம்மளே எடுத்து பார்த்தோம்னா, அதனால் வந்து இந்த உரிமை தொகை கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு இலவச பஸ்ஸு இந்த மாதிரி இது, அப்புறம் அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து காலேஜ் படித்தாங்கன்னா 1000 ரூபா மாதம் போயிட்டுருக்கு.
அதே மாதிரி பொண்ணுகளுக்கும் அதே மாதிரி தான் புதுமை பெண் சொல்லி, அதே மாதிரி காலேஜ் படித்த பொண்ணுங்களுக்கு அரசு பள்ளியில் படிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா உதவித்தொகை. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி, மாதம் மாதம் ஒரு 1000 ரூபான்றது ஒரு இதாக அது. அதுக்காக சில வாக்கு வங்கி ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிது. அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஆன்டி இன்கம்பன்ஸ்லாம் இறங்கி ஒரு 1% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னாலும் அந்த 40, அது கமலஹாசனை போனவரை தனியாக நின்னார், இந்த தடவை கூட்டணி சேர்ந்துருக்காரு. எப்படிங்கும்போது ஒரு 1% 2% ஏறினா கூட நீங்கள் 42 வந்தாவே அவங்க தான் வின்னிங்கில் நம்பர் 1 இருப்பாங்க. வின்னிங் அவங்கள நோக்கி தான் போகுது வெற்றி. அதனால் வந்து ஆன்டி இன்கம்பன்சி பெருசாக இருக்குது அப்படின்னு அதை சொல்லிட முடியாது. ரெண்டாவது ஓட்டுக்கு பணம் வாங்கணும் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. இன்னும் வந்து அவங்களோட ஆட்சி அதிகாரம் இருக்குது. இன்னும் அதனால் அதிகாரிகளுடைய பங்களிப்பு இருக்கும், உதவி இருக்கும். ஏன்னா ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டாவே ஒரு தொகுதிக்கு 300 ஓட்டுனா 3000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி வசதிகள் சில இதில் இருக்கும். ரெண்டாவது இன்னமும் அறிவிப்புகள் கொடுக்கறதுக்கான இடத்துல அவங்க இருக்காங்க. அறிவிப்புகளை கொடுக்கலாம், புதிய திட்டங்களை அறிவிக்கலாம். ஏன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து கொடுக்குற வாக்குறுதிக்கும் எதிர்க்கட்சியாக இருந்து கொடுத்த வாக்குறுதிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அப்போ இவங்க இதை ஈஸியாக எடுபடலாம். இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகை 1500 2000 கூட உயர்த்தலாம் சொல்கிறேன். இப்போ வந்து டவுன் பஸ்ஸில் மட்டும் இருக்க பெண்களுக்கான இலவச பஸ்ஸை இப்போ புறநகர் பேருந்துகளுக்கும் வழங்கலாம். இப்படி என்னென்னமோ இருக்கிற திட்டங்கள் அறிவிக்கலாம், பண்ணலாம். அப்படிங்கும்போது எனக்கு இப்போ பார்வை வந்து எனக்கு வந்து பெரிய ஆன்டி இன்கம்பன்சியால் திமுக தோக்குற அளவுக்கு இல்லை. அதனால் வந்து ஒரு வலுவான கூட்டணி இப்போ இந்த மாதிரி சலசலப்புகள்லாம் இல்லாமல் ஒரு உணர்ச்சி வேக, இப்போ நீங்கள் ஒரு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி சேரப்போகுது அப்படின்னா இந்நேரம் தொண்டர்கள்லாம் பயங்கர உற்சாகமாகவும் இதாகவும் வந்திருக்கணும். ஆஹா நல்ல கூட்டணி அமைய போகுது, திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்திருக்கணும்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா சோஷியல் மீடியாலாம் திறந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் புலம்பலுக்கு தான் அதிகமாக இருக்குது. இவர் வேணான்னு சொல்லி அவங்க சொல்ல, அவங்க வேணான்னு சொல்லி இவங்க சொல்ல, இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த உற்சாகமான ஒரு ஒருங்கிணைப்பே இல்லாமல் வருது. ஆனால் அதனால தான் இப்போ பிஜேபி வந்து இது உடனே இப்போ பண்ணிட்டோம்னா இது காலப்போக்கில் சரியாயிரும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியும் இப்போ பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டிடுறதை விட அவங்க சேர்ந்தா பெட்ரு தானே? இல்லை, தனித்தனியாக போட்டிட்டா பிஜேபிக்கு நல்லதுங்க. பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீட்ஸ் கிடைக்காது. ஆனால் அவங்களுடைய இப்போ சீமான் சீட்ஸ் கவலைப்படலை, கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி பிஜேபியும் சீமானை வேறு உதாரணம் சொல்கிறார் அடிக்கடி அண்ணாமலை. அவர் கொஞ்சம் கொஞ்சமானாலும் தானாக வளர்ந்து பணம் கொடுக்காம அந்த மாதிரி அவர் பேச்சாலேயே வளர்த்துட்டு வர்றாரு. அது பாராட்டுக்குரிய விஷயம்னு சொன்னார். அதே மாதிரி இவரும் வளர்க்கணும்னு நினச்சார், அது முடியலை. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இப்போ ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தளவில் அதிகாரத்துக்கு வந்தால் தான் வெற்றி, சீட்டு தான் முக்கியம், நம்பர்ஸ் முக்கியம். நம்ம பர்சன்டேஜாக வரோன்னு என்றைக்கு வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். ஏன்னா நீங்கள் பிஜேபி 4 சீட்டு வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப கூட்டணி வந்து ஒரு 4 சீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க. அப்போ அவங்க ஒரு 20 சீட்டு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அப்போ ஒரு பெரிய வளர்ச்சி மாதிரி தெரியுங்களா அவங்களுக்கு. ஸோ அதை எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு போன தடவை பிஜேபியோட இருந்துமே அவங்க வந்து 65-75 சீட்டு தான் கூட்டணி வாங்குச்சு. ஸோ இப்போ பிஜேபி இல்லாமல் இப்போ தனியாக நின்று பார்லிமெண்ட்டில் பல இடங்களில் டெபாசிட் போயிடுச்சு. பல இடங்களில் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க. 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. 8 இடத்துல இன்னும் 3ஆவது இடம் வந்தாங்க. அப்படிங்கும்போது இந்த தடவையும் அதே மாதிரி அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க எடப்பாடி அவர்களுக்கு. அதனால் அவர் இந்த 2 பேருமே கூட்டணியை நோக்கி இப்போ போகிறாங்க. இப்போ இன்னொரு சைடில் பார்த்தோன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ எப்படி இருந்தாலும் என்டிகே ஒரு சைடில் ஓட்ஸ் பிரிக்க போகிறாங்க, டிவிக்கே இன்னொரு சைடில் ஓட்ஸ் பிரிக்க போகிறாங்க. ஸோ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா கூட கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றது அவங்க பாயிண்ட். ஸோ என்ன மாதிரி கணிப்பு வைக்கிறீங்க? இப்போ என்டிகேவும் டிவிக்கும் எவ்வளோ ஓட்ஸ் பிரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம களத்துக்கு போய் ஒரு சர்வே பண்ணாமல் குத்துமதிப்பாக நம்ம உட்காந்த இடத்துல சொல்கிறது சரியாக இருக்காது. அது போயிட்டு வந்த பிறகு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து இப்போ வழக்கமாக வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவருக்கு வந்து 1% கூடிக்கிட்டே போகும். சீமானுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு சந்திப்பார், ஒரு 2% ஏறிடுவார், அப்படி ஏறிட்டே போகும். இப்போயும் நடக்கும் நம்புறீங்க? இப்போ அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 10 தாண்டி போவாருன்னு ஒரு கணிப்பு இருக்குது ஒரு பக்கம் வச்சுட்டாலும். அதில் விஜய் எந்த அளவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவார்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விஜய் வராது. விஜய் வரலைன்னா ஒரு 10 12 வரைக்கும் போகிறது கூட சீமான் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 11 வரைக்கும். இப்போ இவர் வர்றதுனால அப்போ இவர் இங்கேருந்து கணிசமாக எப்படி நிச்சயம் எடுப்பார் ஒரு ஓட்டை, இளைஞர்கள் ஓட்டு. அதாவது திமுக அதிமுக வேணான்னு சொல்லி சீமானை லைக் பண்ணி போட்டவங்க இப்போ வந்து விஜய் வர்றப்ப அதை விட ஒரு பாப்புலரான ஃபிகரு. அவரும் இப்போ இது பண்ணி நேரடியாக பேரை சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல வந்து மறைமுகமாக பேசிக்கிட்டு இருந்தார். நம்மளாம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தோம் எல்லா ஊடகவியலாளரும்.
இந்த மாதிரி நேரடியாக தாக்குதல் நடந்த மாதிரி இந்த பேரையே சொல்லணும் அவ்வளோதானே, அந்த பேரை சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இனி போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து இவரும் திமுகவை அட்டாக் பண்ணும்போது நம்ம சீமான் அவருக்கு உழுதுகிட்டு இருக்க ஓட்டில் கொஞ்சம் இவருக்கு போக தான் செய்யும். அதை அவருமே மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து அப்படி போகும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி சீமான் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். அவர் பெரியார் அட்டாக்கு அது இதுன்னு சொல்லி நிறையா இதில் எடுத்துக்கிட்டு போகிறார் அவர். அதனால் அவர் வந்து ஓரளவுக்கு சேதாரம் இல்லாமல் அந்த 8% மேலே வந்துடுவார்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த கூடுதல் வேணால் குறையுமே தவிர அதை தாண்டி போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் நான். இவர் வந்து இன்னும் நமக்கு வந்து இன்னும் கணிக்கலை. இவருக்கு வந்து ஒரு விஜயகாந்த் அளவுக்கு வாங்குறதுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே போவாரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் விஜயகாந்த் வாங்கினது அதிகபட்சம் 10.28 பார்லிமெண்ட்டில் 2009. ஸோ அந்த ஓட்டுக்கு குறையாமல் இவர் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த வீட்டில் போய் இருக்க இளைஞர் ஓட்டு உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரி காரில் போகிற டிரைவர், எனக்கு வர டிரைவரு, டாக்ஸி டிரைவரு, ஆட்டோ டிரைவரு எல்லாருமே யங்ஸ்டராக இருந்தால் நான் கேள்வி கேட்டுதே தான் வர்றேன். அப்போ சில பேர் வந்து அதில் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு போடணும் சார், ஒரு மாற்றம் வரட்டும், இவங்க 2 பேரும் பார்த்தாச்சு அப்படின்னு அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் சொல்கிறேன் நான். நீங்கள் ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்தால் அது வேறு மாதிரி பதில் வருது. நடிகன்னா போட்டுற முடியுமா சார், என்ன சார் அதுக்காக நடிக்கிறவங்களாம் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டால் சரியாயிருமா நாடு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. பட் அந்த சின்ன வயசு 25 வயசுக்குள்ள இருக்க பசங்க வந்து அதில் உறுதியாக இருக்காங்க, விஜய்க்கு போடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்புகிறாங்க. ஆனால் இதெல்லாம் இன்னும் நம்ம போக போக அரசியல் அந்த எலெக்ஷன் நெருங்க தான் அந்த ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரசிகர் போடுறேன்னு சொல்கிறான், அப்புறம் வாக்காளர் வரும்போது நீங்கள் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா விஜய்க்கு போடலாம், விஜயே நின்னா போடலாம், விஜய் ஒருத்தர் நிப்பாட்டினா போடணுமான்னு ஒரு கேள்வி வரும். அவருடைய தரம் பார்ப்பான், அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு. அவர் இது வரைக்கும் ஒரு வேலையும் செய்யலை, சும்மா போஸ்ட் ஓட்டிக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு தான் இருந்தாருன்னா போடுறதுக்கு யோசிப்பான். என்ன அடுத்து நீங்கள் ஒரு கம்யூனல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளரை இன்ன கம்யூனிட்டியில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, அதை இன்னொரு கம்யூனிட்டிக்கு பிடிக்காது. அப்போ அந்த இளைஞன் பார்ப்பான், என்னடா இவரை கொண்டு வந்து நிறுத்திட்டான், இந்த ஜாதிக்காரனை கொண்டு வந்து நம்ம தொகுதியில் நிறுத்திவிட்டாப்புல, அதனால் இவனுக்கு எப்பறம் போட முடியும்னா அங்கே அதை சேர்ந்து பேசுவாங்க. இப்படியே போக போக எலெக்ஷன் நெருங்க நம்ம அப்படியே ரசிகராக இருந்தாலுமே அவருடைய பார்வைகள் வந்து பல பக்கம் செதறும் அந்த கவனம். அதெல்லாம் ஒன்று குவிச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ வாங்குறாருன்றதை எலெக்ஷனை சந்திக்காமல் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் ஒரு தடவை 2016 சர்வே எடுக்கும்போது நான் அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருந்தேன் சில மாவட்டங்கள். அப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது கம்ப்ளீட்டாக ரிசல்ட்ஸ்லாம் மாறுறதை பார்க்க முடியும். ஒரு 1 இயருக்கு முன்னாடி எடுக்கிற ரிசல்ட்ஸை விட கிட்ட வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி பிக்கப் ஆகிறதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஆக்டருக்கு இப்போ நார்மலான டைமில் நல்ல இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும், ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டார் இமேஜ் இருக்குது. பட் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது எல்லா கட்சிகளும் பெருசாக பணத்தை பம்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக கேம்பெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை, நீங்கள் வந்து ஒன்றும் நீங்கள் மக்கள் வந்து முடிவெடுத்துட்டான்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து சின்ன ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க, என்ன ரெட்டை இலை அப்படின்னு சொல்லி, ரெட்டை இலை இல்லைன்னா ரொம்ப இதாயிரும் அப்படின்னு. மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி சாதாரண ஒரு தீப்பெட்டியை கொண்டே கொடுத்துட்டு வைகோ பையன் வந்து துரை வைகோ வெற்றி பெற்று வர்றாரு. ஏன்னா அறிவிச்ச உடனே போய் எல்லா வில்லேஜ்லையும் சேர்ந்துடுது, தேடி பிடிச்சி தீப்பெட்டி எங்கேன்னு சொல்லி பார்த்து ஓட்டு போட்டு தான் நல்ல பெரிய லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி ஏற்கனவே வாழைப்பழம் ஜெயிச்சிருக்கு, மோதிரம் ஜெயிச்சிருக்கு, தாமரைக்கணி தனி சின்னத்துலேருந்து ஜெயிச்சிருக்காரு, சொல்கிறேன் சுயேட்சை சின்னத்துலேருந்து. திருநாவுக்கரசர் பல தடவை ஜெயிச்சிருக்காரு. அப்போ அங்கே இருக்க மக்கள்லாம் இத்தனைக்கு இதெல்லாம் வில்லேஜ், நீங்கள் அறந்தாங்கலாம் வந்து அப்படி ஒரு வில்லேஜ். அங்கே இருக்க மக்கள் வந்து அவ்வளோ சிந்தனையோடு போடுறாங்க ஓட்டு. அதெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு சீமானுக்கு விழுகிற ஓட்டே பார்த்தீங்கன்னா 3வது பெட்டியில் 12வது இடத்துல இருக்கும். மைக்கு அப்பப்போ மாற்றிடுவாங்க, ரெட்டை மெழுகுவர்த்தியாக இருக்கும், கரும்பு விவசாயி சின்னமாக இருக்கும், மைக்காக மாறிடும். ஆனாலும் தேடி 8% ஓட்டை 36 லட்சம் பேர் பதிவு பண்ணுறாங்கல்ல. அதனால் மக்கள் வந்து நீங்கள் வந்து வெறுமனே நீங்கள் என்னதான் பணத்தை டம்ப் பண்ணாலும், எவ்வளோ நீங்கள் ஊழித்தரனாலும் பார்த்து பொது தேர்தல்னு வரும், பொது தேர்தல்னு வரும்போது தெளிவாக யார் வேணும் யார் வேணான்றதை முடிவெடுத்துருவாங்க. அதை நோக்கி தான் ஓட்டு போகும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா போன அசம்பிளி எலெக்ஷனில் 21 நீங்கள் எந்த தொகுதியை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அங்கே யார் அதிக பணம் கொடுத்தா யார் கம்மியாக பணம் கொடுத்தான்னு கேளுங்க. அதிக பணம் கொடுத்தவர் தோற்றுருப்பார். நீங்கள் திமுக எம்எல்ஏ ஜெயிச்ச இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா அதிக பணம் கொடுத்தா தோற்றுருப்பாங்க. திருச்சி கிழக்கில் வெள்ளமண்டி நடராஜன் 500 ரூபா கொடுத்தாரு அமைச்சர், அதை எதிர்த்து நின்று இனிக்கு 300 கொடுத்தாரு, இனிக்கு தான் ஜெயிச்சார். இப்படி ஒவ்வொரு தடையும் சொல்ல முடியும். நான் பணம் கொடுத்த சில இடத்துல வந்து பணம் கொடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் என்ன சொல்கிறேன், அங்கெல்லாம் ஆள் தான் முக்கியமே தவிர, இப்போ ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா ரைட்டு, அவங்க வேலுமணி ஜெயிக்கிறாரு, தங்கமணி ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட
செல்வாக்கு பணமே செல்வாக்கு கொடுக்காம ஜெயிக்க முடியாது, ஏன்னா பணம் கொடுக்குறாங்கல்ல எல்லாருமே. இல்லை ரெண்டு பேரும் கொடுத்துருங்க. அப்போ எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள்? யார் ஜெயிப்பான்னு சொல்லிடுங்க. இப்போ இனிமேல் ஒரு ஜாதி ரீதியாக வாக்கு போடுறோம்னா 3லையும் நாடார் பெல்ட்டில் நாடார் போடுறாங்க. ரிசர்வ் தொகுதியில் 3 பேருமே தேவேந்திர குல வேளாளர் தான் போடுறாங்க. வன்னியர்னா 3 பேரும் வன்னியர் தான் போடுறாங்க. ஒரு வன்னியர் தான் ஜெயிக்க முடியும், ஒரு நாடார் தான் ஜெயிக்க முடியும். அப்படிங்கும்போது அது அப்படி தான். அதே மாதிரி தான் பணம் கொடுக்குறதும். நீங்கள் 500 கொடுத்தா நீங்கள் 500 கொடுத்துறீங்க, அப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு வருது இல்லை. ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா பணம் குறைவாக கொடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க நிறையா தொகுதிகளில். அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ மக்கள் வந்து திமுக ஜெயிக்கணும் தடவை. அதிமுக 10 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆண்டுட்டாங்க, போதும் அப்படின்னு ஒரு சலிப்பும் அலுப்பும் கூட வந்திருக்கலாம். வந்துட்டு மாற்றி போட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து அந்த சலிப்பும் அலுப்பும் அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரும். நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அது தெரியும். இன்னமும் அது ஸ்பீடப் ஆகும், திடீர்னு பிக்கப் ஆகும். அது ஒரு அலை மாதிரி கரண்ட் மாதிரி பாய்ங்க. அதனால தான் தமிழ்நாடு எப்படி மொத்தமாக ஒரே மாதிரி வாக்கு போடுவாங்க. பெரும்பாலும் அப்படியே ஒரே மாதிரி போயிடும். அந்த சில இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் அவங்க செல்வாக்கில் ஜெயிப்பாங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த கருத்து தமிழ்நாடு பூரா வந்துருக்குது. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.